எவன் வந்து சூன்யம் வச்சாலும் சரி, எவன் மந்திரம் வச்சாலும் சரி, ஒரு மயிரும் பிடுங்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால் சில பேர் சொல்றான், ஒருத்தன் இன்னைக்கு சொல்றான் ஒரு சூனியக்காரன், ஒரு ஜோசியக்காரனை போட்டு பத்திரிகை டிவியில எல்லாம் போடுறான். எவனோ ஒரு புறம்போக்கு ஒருத்தன் அவன் தான் அடுத்த முதலமைச்சராக வருவான் ஒரு ஜோசியக்காரன் சொல்றான், சூன்யம் வைக்கிறவன் சொல்றான். எவன் சூன்யம் வச்சாலும் சரி, எவன் மந்திரம் வச்சாலும் சரி, எல்லாத்தையும் முழுங்கி விட்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் திமுகவுக்கு உண்டு என்பதை உணர்த்துகிற வகையிலே நீங்கள் எல்லாம் பணியாற்றி மகத்தான வெற்றியை 2026 நடத்த வேண்டும். நேற்றைக்கு ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் சிட்டி 10 நகரங்கள், இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் 10 நகரங்கள் இருக்கிறது. அந்த 10 நகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 நகரங்களில் 2 தமிழ்நாடு, ஒன்று சென்னை, மற்றொன்று கோவை என்று இன்றைக்கு கொடுத்திருக்கு. இந்த எடப்பாடி புரிஞ்சுக்கணும். எடப்பாடி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்க மாமா மோடியே சர்டிபிகேட் கொடுத்துட்டார். இவர் போய் எங்கே காலில் விழுகிறார். ஆனால் மோடி சர்க்கார், நம்முடைய சர்க்காரில் திமுக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்தியாவிலே சென்னையில் தான் இருக்கிறது, கோவையில் தான் இருக்கிறது என்று பாராட்டியிருக்கிறார். ஆனால் நம்மை குறை சொல்வதற்காக கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், உலக மகா திருடன்லாம் ஒரு பெரிய திருடன் போய் மனு கொடுத்துருக்காங்க. காரணம், அந்த மனுவை கொடுத்த அத்தனை பேருடைய முகத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எடப்பாடி, அந்த எடப்பாடி மேல நான் தான் கேஸே போட்டா 4500 ரூபாய் ஊழல் கேஸ், சிபிஐ விசாரணை. அதை அவர் சந்தித்தாரா? தடை பெற்றார். பிறகு இங்கே வந்தார். பிறகு இன்னும் அந்த வழக்கை நடத்துகிற உரிமை எனக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து யாரு? வேலுமணி. அவர் கார்பரேஷன்ல இந்த பேக்கேஜ் டெண்டர் கொண்டு வந்தவனே அந்த வேலுமணி தான். இந்த வேலுமணி அடிச்சுக்கொள்ள எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி கவர்னர் அனுமதி கொடுப்பதற்கு காலதாமதமாகி ஊழலில் மிகப்பெரிய ஊழலை உள்ளாட்சித்துறையில செய்தவர் வேலுமணி. அவர் 2வது நிற்கிறார். அடுத்து 3வது சி.வி. சண்முகம். அந்த சி.வி. சண்முகம் அவர் சட்ட அமைச்சராக இருந்த போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜியே ஊழல் செய்வதற்கு காரணமாக இருந்தான்னு சொல்லி அந்த ஜட்ஜியே மாத்தினாங்க. அது லெப்ட் ஹேண்ட் சொல்லி நின்னாங்க. அடுத்து நம்ம ஊருக்கார், உள்ளூர்கார், அவர் நிற்கிறார். அவர் எப்போ மைக்க வச்சாலும் பேசாம விட மாட்டார். அவர் வாக்கி டாக்கி ஊழல்ல மாட்டியவர் அவர். அதுக்கு பக்கத்தில் யாருன்னு சொன்னா தங்கமணி. அந்த தங்கமணி ஈபியில் மொத்தமா சேர்ந்து நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்து கவர்னருடைய பர்மிஷனுக்காக வழக்கு போட காத்து கொண்டிருக்கு. ஆக இந்த அயோக்கியனுங்க மொத்த பேரும் போய் உலகமகா அயோக்கியன் இருக்கிறார் கவர்னர், அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அதற்காகத்தான் இடத்திலே நான் பேட்டி நண்பர் கேட்ட போது தான் சொன்னேன், எல்லா திருடனும் சேர்ந்து பெரிய திருடன் கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. ஆக இதை விட பெரிய மனுக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். ஒரு தலைவர் உங்களை உருவாக்கின எம்ஜிஆரே கொடுத்த சர்க்காரியா இதுவரை கைட்டிட்டீங்களா? அதை பற்றி எல்லாம் பேசுறேன்னு நேரம் காணாது. நேற்றைக்கு கொடுத்திருக்கிற மனு ஹைகோர்ட்ல ஒருத்தர் தாக்கல் பண்ணார் வக்கீல், அதை திருப்பி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஹைகோர்ட்ல. சரியா போடியா? ஒண்ணுமே இல்லை, போடுற மனுவை திருத்திக்கு ஒழுங்கா போடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் சொன்னார், அண்ணா தியேட்டர் கருணாநிதிக்கு சொந்தம், அருண் ஹோட்டல் கருணாநிதி சொந்தம். அதை விட மோசம் சர்க்காரிய கமிஷன் எழுதி கொடுத்து அண்ணா மேம்பாலமே கருணாநிதிக்கு எழுதி கொடுத்தார். அந்த யோகியர் எழுதி கொடுத்த மனு மாதிரி இந்த யோகியன் எழுதி கொடுத்திருக்கார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், கலைஞரை விட 10 கலைஞர் சேர்ந்தவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. அமித்ஷா வந்து பேசுகிறார் 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல் அதிகம் என்று. இதே அமித்ஷா தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் என்றால், இந்தியாவிலேயே ஜெயலலிதாவை போல ஊழல் செய்கிற முதலமைச்சர் யாருமே இல்லை என்று சொன்னவர் தான் அமித்ஷா. இன்றைக்கு அந்த அமித்ஷாவோட எடப்பாடி போய் உறவு வைத்துக் கொண்டு அவர் மிரட்டுகிறார். இன்னும் சொல்லுகிறேன், இன்னும் போக போக பல வேடிக்கைகள் நாம் பார்க்க போறோம். ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த கட்சி மோசமான கட்சி. இதை எதிர்த்தும் எவன் வாழ்ந்தது இல்லை, எவனும் நிலையா நிலைத்ததும் இல்லை. இன்னொருத்தர் ரொம்ப பெருசா திமுக ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் 200 பேர் வரும், பெத்த அப்பனுக்கே சோறு போடாது. இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறார், மு.க. ஸ்டாலினை போல ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையான்னு சொல்லிட்டு பெரியவர் ராம்தாஸ் அறிக்கை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு அன்புமணி இன்னைக்கு அறிக்கை விடுறார். பொங்கல் திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற வகையிலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க கழகம் துவங்கப்பட்ட போது எந்த இடத்திலே இருந்த அண்ணாவும் மற்ற தலைவர்களும் பல்வேறு முடிவுகளை எடுத்தார்களோ அந்த அறிவகத்திலே இந்த பொங்கல் விழாவை நடத்துவதில் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம், இங்கே எல்லாம் சொன்னாங்க சாதனை சாதனை, இவர்களுக்கு செஞ்சோம் அவர்களுக்கு செஞ்சோம். யாருக்கு செஞ்சாலும் நமக்கு செஞ்சால் முடிய கழகத்துக்கு செய்தால்தான் அதுதான் அஸ்திவாரம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு பயன்பெறுகிறவர்கள், ஆனால் ஆட்சியில் அமர்த்துகிறவர்கள் என் முன்னாலே அமர்ந்திருக்கிற
நீங்கள்தான் என்பதை உணர்ந்து இங்கே மாவட்ட கழகத்திலே பொறுப்பேற்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வட்டத்திலும் செயல்பட்டால் எந்த ஆட்சியினுடைய சாதனையை யார் கொண்டு போய், அதாவது தபால்காரன் கொண்டு போய் தபால் கொடுப்பதைப் போல வீட்டுக்கு வீட்டு நம்முடைய சாதனையை எடுத்து சொல்லி அதன் மூலமாக வாக்குகளை பெறக்கூடியவர்களை நாம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அரவணைப்போடும் வைத்து கொண்டால் இந்த இயக்கத்தை எவனாலும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்கிற உணர்வோடு தான் இந்த சென்னையிலே பல பகுதிகளில் நேற்றைக்கு கூட ஏறத்தாழ 9,000 பேருக்கு நம்முடைய சின்னவர் அவர்கள் எழும்பூர் தொகுதியிலே கழகத் தோழர்களுக்கு இதேபோல் நலத்திட்டங்களை வழங்கினார். அதேபோல் நான் பொறுப்பில் இருக்கிற கழகத் தோழர்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய கழகத் தோழர்களை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்வதற்குரிய எல்லா வேலையும் நாம் செய்திட வேண்டும். நம்முடைய தலைவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை பற்றி இங்கே எல்லாம் பெருமையாக சொன்னார்கள். அதே நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம், இன்றைக்கு நம்முடைய டாக்டர் கலாநிதி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 4.25 ஆண்டு ஆட்சி நடைபெற்றிருந்தாலும் முழுமையாக இந்த ஆட்சி செயல்படுவதற்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் ஏறத்தாழ 3.25 ஆண்டு தான். காரணம், ஏறத்தாழ ஓராண்டு காலத்துக்கு மேலாக கொரோனாவிலே இருந்து விடுபட்டு வருவதற்கே மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. அதிலே கூட நம்முடைய தலைவர் சாதனை படைத்தார். எந்த தலைவரும் எந்த அரசியல்வாதியும் கொரோனா வார்டுக்கு சென்று நேரடியாக பார்க்கவில்லை. இந்தியாவிலேயே ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். நான் கூட கொஞ்சம் கடுமையாக அவர் வந்தபோது அவரிடத்தில் கோபித்து கொண்டேன். இது போன்ற ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. எதற்கு பயப்படுகிறோமோ இல்லையோ, மருத்துவத்திற்கு பயந்தாக வேண்டும் என்று அந்த ஒரு அடிப்படையில் தளபதியிடத்தில் நான் 2 நாள் பேசாமல் கூட இருந்தேன். என்று சொன்னால் அந்த ஒரு ஜீவனை வைத்துத்தான் இந்த திராவிட இயக்கத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் நம்மாலே காப்பாற்ற முடியும். ஆகவே அவருக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதிலே என்னை போன்றவர்கள் மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே இருக்கிற 2 கோடி தொண்டனும் அவரை இன்றைக்கு கண்ணாக, தாயாக, தந்தையாக கருதுகிறான். காரணம், இந்த இயக்கத்தை நீரோட்டமுள்ள இயக்கமாக, ஒரு வலுவான இயக்கமாக, பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், அண்ணாவுக்கு ஏற்படாத சோதனை, கலைஞருக்கு ஏற்படாத சோதனை எல்லாம் இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் எப்படி கலைஞர் அந்த காலத்தில் சமாளித்தாரோ அதே போல சந்தித்து சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக அவருடைய திட்டங்களை பற்றி நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். இங்கே அரசு ஊழியர்களுக்கு வழங்கியதை சொன்னார்கள். அந்த அரசியல் ஊழியருக்கு வழங்கியதை காட்டிலும் அவர்கள் போராடிய நேரத்திலே, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எடப்பாடி காலையிலும் மாலையிலும் எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பென்ஷன் ஸ்கீமை கூட அதிமுகவில் இருக்கிற சில பேர் கிண்டல் செய்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். இங்கே பேசிய மூர்த்தி அவர்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், 23 ஆண்டு காலத்துக்கு பிறகு இது வருகிறது. 23 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரசு ஊழியர்களை ஜெயலலிதா எப்படி நடத்தினார்? போராட்டம் நடத்திய நேரத்திலே இதே சென்னையிலே, இதே பகுதி ராயபுரம் பகுதியில், மற்ற பகுதிகளெல்லாம் அரசு ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் பணியாற்றிய போது நைட்டி ட்ரெஸ்ஸோடு இருந்தவர்களை எல்லாம் இரவோடு இரவாக கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்பியவர் ஜெயலலிதா. ஏன்னா 23 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் நம்மால் எல்லாத்தையும் காலையில் சாப்பிட்டதே மத்தியானம் சாப்பிட்டா சொல்ல மாட்டான். அப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணம் கொடுத்தது பெரிதல்ல. ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா எப்படி நடந்து கொண்டது, நாம் என்ன செய்தோம், அன்றைக்கு போராடி இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக
அன்றைக்கு இருந்த குப்புசாமி தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த எஸ்மா டெஸ்மா சட்டத்தை எதிர்த்து சிதம்பரத்தை வழக்கறிஞராக வைத்து வாதாடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இப்படியெல்லாம் செய்த நாம் இந்த பொங்கல் விழா இது பாரம்பரிய விழா. திமுக தான், பேரறிஞர் அண்ணா தான் 1949 இந்த ராயபுரத்திலே கட்சியை துவங்கிய பிறகு முதலில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவை அரசியல் கட்சியின் சார்பாக ஒரு விழாவாக எடுத்தது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. அண்ணா தான். பெரியாரே கூட திராவிட கழகத்திலே விழா எடுக்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் நமக்கு ஒரே விழா, அது பொங்கல் விழா. காரணம், மதத்துக்கப்பால் ஜாதிக்கப்பால் உழைப்பவனுக்கு உரிய மரியாதை தருகிற ஒரு விழா பொங்கல் விழா என்கிற அடிப்படையிலே ஆண்டுதோறும் நடத்தி வருகிற திமுக அன்று தொட்டு நடத்தி வருகிறது. அதே வகையிலே இன்றைக்கு இந்த ஆண்டு அதிலும் குறிப்பாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் கூட கோவைக்கு 2 நாளைக்கு முன்னாடி செய்துவிட்டு வந்து ரயிலில் வருகிற போது இரவு நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த பெட்டியில் இருக்கிற பெண்களெல்லாம் வந்து பல பேர் என்னிடத்தில் பேசுகிற போது சொன்னார்கள், யுவர் சிஎம் ஸ்கோர்ட். ஆங்கிலத்தில் தான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் கிளாஸில் தான் வந்தேன். அதனால் வருகிற போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறத்தாழ 24 பேர் தான் இருக்கிறோம். அந்த 24 பேரில் ஏறத்தாழ 20 பேர் என்னுடைய பெட்டிக்கு வந்து, என்னுடைய கூப்பேக்கு வந்து என்னை பார்த்து கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு யுவர் சிஎம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். காரணம், யாரும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு செய்வார் என்று. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் சிட்டி 10 நகரங்கள், இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் 10 நகரங்கள் இருக்கிறது. அந்த 10 நகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 நகரங்களில் 2 தமிழ்நாடு, ஒன்று சென்னை, மற்றொன்று கோவை என்று இன்றைக்கு கொடுத்துருக்கு. இந்த எடப்பாடி புரிஞ்சுக்கணும். எடப்பாடி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்கள் மாமா மோடியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். இவர் போய் அங்கே காலில் விழுகிறார். ஆனால் மோடி சர்க்கார், நம்முடைய சர்க்காரில் திமுக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்தியாவிலே சென்னையில் தான் இருக்கிறது, கோவையில் தான் இருக்கிறது என்று பாராட்டியிருக்கிறார். ஆனால் நம்மை குறை சொல்வதற்காக கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், உலக மகா திருடன்லாம் ஒரு பெரிய திருடன்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறாங்க. காரணம், அந்த மனுவை கொடுத்த அத்தனை பேருடைய முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எடப்பாடி, அந்த எடப்பாடி மேலே நான் தான் கேஸே போட்டால் 4500 ரூபா ஊழல் கேஸ், சிபிஐ விசாரணை. அதை அவர் சந்தித்தாரா? தடை பெற்றார். பிறகு இங்கே வந்தார். பிறகு இன்னும் அந்த வழக்கை நடத்துகிற உரிமை எனக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து யார்? வேலுமணி. அவர் கார்பரேஷனில் இந்த பேக்கேஜ் டெண்டர் கொண்டு வந்தவனே அந்த வேலுமணி தான். அந்த வேலுமணி அடித்துக்கொண்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி கவர்னர் அனுமதி கொடுப்பதற்கு காலதாமதமாகி ஊழலில் மிகப்பெரிய ஊழலை உள்ளாட்சித்துறையில் செய்தவர் வேலுமணி. அவர் 2வது நிற்கிறார். அடுத்து 3வது சிவி சண்முகம். அந்த சிவி சண்முகம் அவர் சட்ட அமைச்சராக இருந்தபோது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜியே ஊழலில் செய்வதற்கு காரணமாக இருந்தான்னு சொல்லி அந்த ஜட்ஜியை மாற்றினாங்க. தமிழ்நாட்டு இந்தியா வரலாற்றிலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு நீதிபதியை மாற்றியது சிவி சண்முகத்தினுடைய ஆட்சி காலத்தில். இவர் மூலமாக அந்த ஊழல் நடைபெற்றது என்பதற்காக நீதிபதியே மாற்றப்பட்டார். அது லெஃப்ட் ஹேண்ட் சல்லிவன் நின்னாங்க. அடுத்து நம்ம ஊருக்கார், உள்ளூர்கார், அவர் நிற்கிறார். அவர் எப்போ மைக்க வச்சாலும் பேசாமல் விட மாட்டார். அவர் வாக்கி டாக்கி ஊழலில் மாட்டியவர் அவர். அதுக்கு பக்கத்தில் யாருன்னு சொன்னால் தங்கமணி. அந்த தங்கமணி இல்லைன்னா ஈபியில் மொத்தமாக சேர்ந்து நிலக்கரியில் மிகப்பெரிய ஊழல் செய்து கவர்னருடைய பர்மிஷனுக்காக வழக்கு போட காத்து கொண்டிருக்கு. ஆக இந்த அயோக்கியனுங்க மொத்த பேரும் போய் உலகமகா அயோக்கியன் இருக்கிறார் நம்ம கவர்னர், அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அதற்காகத்தான் இடத்துல நான் பேட்டி நண்பர்கள் கேட்டபோது தான் சொன்னேன், எல்லா திருடனும் சேர்ந்து பெரிய திருடன்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறாங்க.
ஆக இதை விட பெரிய மனுக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். ஒரு தலைவர் உங்களை உருவாக்கின எம்ஜிஆரே கொடுத்த சர்க்காரியாக இது வரை கைட்டிட்டீங்களா? அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன்னா நேரம் காணாது. இது போல தான் இதே மாதிரி தான் அதுவும் கொடுத்த புகாரில் ஒன்றாவது நேற்றைக்கு கொடுத்துருக்கிற மனு ஹைகோர்ட்டில் ஒருத்தர் தாக்கல் பண்ணார் வக்கீல். அதை திருப்பி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஹைகோர்ட்டில். சரியா போடியா ஒன்றுமே இல்லை, போடுற மனுவை திருத்திக்கு ஒழுங்காக போடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படி தான் சொன்னார். அண்ணா தேட்டர் கருணாநிதிக்கு சொந்தம், அருண் ஹோட்டல் கருணாநிதி சொந்தம். அதை விட மோசம் சர்க்காரிய கமிஷனர் எழுதி கொடுத்துன்னு அண்ணா மேம்பாலமே கருணாநிதிக்கு எழுதி கொடுத்தார். அந்த யோகியர் எழுதி கொடுத்த மனு மாதிரி இந்த யோகியன் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், கலைஞரை விட 10 கலைஞர் சேர்ந்தவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்து விடாது. அமித்ஷா வந்து பேசுகிறார் 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல் அதிகம் என்று. இதே அமித்ஷா தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் என்றால், இந்தியாவிலேயே ஜெயலலிதாவை போல ஊழல் செய்கிற முதலமைச்சர் யாருமே இல்லை என்று சொன்னவர் தான் அமித்ஷா. இன்றைக்கு அந்த அமித்ஷாவோட எடப்பாடி போய் உறவு வைத்து கொண்டு அவர் மிரட்டுகிறார். இன்னும் சொல்லுகிறேன், இன்னும் போக போக பல வேடிக்கையை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கட்சி மோசமான கட்சி. இதை எதிர்த்தவன் எவன் வாழ்ந்தது இல்லை, எவனும் நிலையாக நிலைத்ததும் இல்லை. இன்னொருத்தர் ரொம்ப பெருசாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் 200 பேர் வரும். பெத்த அப்பனுக்கே சோறு போடாது. இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறார், மு.க. ஸ்டாலினை போல ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு சொல்லிட்டு பெரியவர் ராம்தாஸ் அறிக்கை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு அன்புமணி இன்னைக்கு அறிக்கை விடுறார். ஆக இப்படி நம்ம எதிர்க்கக்கூடியவர்களுக்கு யாரான வருவான கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை, எந்த சாதனையும் சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு திமுக தொண்டனையும் தலை நிமிர்ந்து காலரை தட்டி கொண்டு ஓட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவையற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி வர இருக்கிற தேர்தலில் 2026 தேர்தல் இன்றைக்கு காலையிலே கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்து கொடுத்துருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது நீங்கள் சொன்னால் நீங்கள்லாம் படுத்துருவீங்களோன்னு பயமாக இருக்கு. ஆகையினால எல்லா தொகுதியிலும் அதில் என்ன பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வாக்குச்சாவடி கூட்டம் நடத்துகிறோம் இல்லை, சென்னை விட்டுருங்க, கிராமத்திலாம் நமது வாக்குச்சாவடி உங்கள் வாக்குச்சாவடி என்று ஒரு வாக்குச்சாவடின்னு நடத்துகிறோம். அதில் ஏறத்தாழ 60-70 பேர் 100 பேர் ஒரு தெருவில் கூடுறாங்க. அதில் முன்னெல்லாம் பெண்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், 100 பேர் கூடுனா அதில் 60 பேர் பெண்கள் அழைக்காமலே வருகிறார்கள். ஏன் தெரியுமா வருகிறார்கள்? இந்த ஆட்சி முழுக்க முழுக்க ஒரு அம்மா வந்து 3000 ரூபா வாங்கிட்டு ஒரு வயசான மூதாட்டி சொல்லுது, உள்ளபடியே உணர்ச்சிமயம் ஆகிவிட்டது, என் பெத்த புள்ள கூட இது வரல இவ்வளோ போட்டது கிடையாது, அது ஸ்டாலின் மகராச வாழணும்னு சொல்லிட்டு அது வாழ்க்கை. இந்த வாழ்த்தெல்லாம் எங்களை வாழ வைக்கும். எவன் வந்து சூன்யம் வச்சாலும் சரி, எவன் மந்திரம் வச்சாலும் சரி, ஒரு மயிரும் பிடுங்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால் சில பேர் சொல்கிறான், ஒருத்தன் இன்னைக்கு சொல்கிறான் அவர் சூனியக்காரன், ஒரு ஜோசியக்காரனை போட்டு பத்திரிகை டிவியில் எல்லாம் போடுறான். எவனோ ஒரு புறம்போக்கு ஒருத்தன் அவன் தான் அடுத்த முதலமைச்சராக வருவான்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறான், சூன்யம் வைக்கிறவன் சொல்கிறான். எவன் சூன்யம் வச்சாலும் சரி, எவன் மந்திரம் வச்சாலும் சரி, எல்லாத்தையும் முழுங்கி விட்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் திமுகவுக்கு உண்டு என்பதை உணர்த்துகிற வகையிலே நீங்கள் எல்லாம் பணியாற்றி மகத்தான வெற்றியை 2026 நடத்த வேண்டும். அடுத்த ஆண்டு பொங்கல் விழாவில் இதே மண்டபத்திலே நானே வருவேன். அருணா இதை விட பெரிய அளவில் ஏற்பாடு செய்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற நிகழ்ச்சியாக அது அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.